ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11ல் ஹைட்ரஜன் லெசன்ஸில் வர இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்யூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த HOH ஆங்கிள் இன் வாட்டர் மாலிக்யூல் இஸ் ஆப்ஷன் ஏ 90 டிகிரி, ஆப்ஷன் பி 108 டிகிரி, ஆப்ஷன் சி 102 டிகிரி, ஆப்ஷன் டி 105 டிகிரி. ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிக்யூலோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். இதுதான் வாட்டர் மாலிக்யூலோடைய ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் ஏ 90 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இப்படி இருக்கணும். இது கண்டிப்பாக அப்படி இல்லை, இப்படி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி 180 டிகிரினா இப்படி இருக்கணும், 180 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி தான் இருக்கணும். வாட்டர் மாலிக்யூலோட ஆங்கிள் வந்து HOH ஆங்கிள் வந்து 104.5 டிகிரி. ஸோ ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஹெவி வாட்டர் இஸ் ஆப்ஷன் ஏ வாட்டர் கண்டெய்னிங் கால்சியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட், ஆப்ஷன் பி வாட்டர் கண்டெய்னிங் கால்சியம் குளோரைட், ஆப்ஷன் சி D2O, ஆப்ஷன் டி வாட்டர் கண்டெய்னிங் கால்சியம் சல்ஃபைட். ஹெவி வாட்டர், ஹாட் வாட்டருக்கு ஹெவி வாட்டர் இருக்கும். ஹாட் வாட்டர் அப்படின்னா water contains calcium magnesium ions. heavy water அப்படின்னா D2O, deuterium oxide. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் வந்து ஹாட் வாட்டர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 ஹெவி வாட்டர், டெம்பரரி ஹாட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர், பெர்மனன்ட் ஹாட் வாட்டர். ஹெவி வாட்டர் போன கொஸ்டின்லேயே பார்த்தோம், D2O. டெம்பரரி ஹாட் வாட்டரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட்ஸ் ஆஃப் calcium, magnesium. சாஃப்ட் வாட்டரில் நோ அயான்ஸ். பெர்மனன்ட் ஹாட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ். கால்சியம், மெக்னீசியம். ஸோ ஹெவி வாட்டர் பாருங்க. ஆப்ஷன் ஏக்கு D2O 4, ஆப்ஷன் ஏ. டெம்பரரி ஹாட் வாட்டர் பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம், ஆப்ஷன் பி. சாஃப்ட் வாட்டர் நோ ஃபாரின் அயான்ஸ், ஆப்ஷன் சி. Permanent hot water sulfate and chlorides of calcium and magnesium, option D. So 2, 3, 4, 1. Only one element of dash forms hydrate. The group 7, 8, 9 பார்த்தீங்கன்னா does not form hydrates. அதனாலேயே பீரியாடிக் டேபிளில் இந்த குரூப் 7, 8, 9க்கு பேர் வந்து ஹைட்ரைட் கேப். குரூப் 6ல் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் ஹைட்ரைட் ஃபார்ம் பண்ணும். அந்த எலமெண்ட் பேர் குரோமியம். ஸோ இது வந்து குரூப் 6, ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அயோனிக் ஹைட்ரைட்ஸ். இந்த இன்க்ரீசிங் அயோனிக் ஹைட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் தான் ஃபார்ம்ஸ் அயோனிக் ஹைட்ரைட்ஸ். இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் elements and hydrogen electronegativity decreases, ionic character increases. Difference between elements and hydrogen electronegativity decreases, ionic character increases. நீங்கள் பார்த்தீங்கன்னா down the group electronegativity decreases. ஸோ பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீனியம், சீசியம். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், அதனால டிஃப்ரென்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அயனிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம். சிக்ஸ்த் கொஸ்டின். H2O2 இஸ் ப்ரிப்பேர்ட் இன் லெபரட்டரி பை. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ரெண்டு முறையாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று லேபில்,
இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியலில். லேப் ப்ரிப்பரேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன். லேப் ப்ரிப்பரேஷனில் மோஸ்ட் காமன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சோடியம் பெராக்சைடில் கோல்டு வாட்டர் போடுறது, இன்னொன்று ஹைட்ரேட்டட் பேரியம் பெராக்சைடில் H2SO4 போடுறது, இதுவும் டைல்யூட். ஸோ இதில் பாருங்கள், H2O2 இஸ் ப்ரிப்பர்ட் இன் லேப் பை பாசிங் CO2 இன் பேரியம் ஹைட்ரைட் சொல்யூஷனில் இது வந்து டைல்யூட் H2SO4 வரும். அப்படி வந்தால் தான் கரெக்டு, CO2 கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. பி சோடியம் பெராக்சைடு டு கோல்டு வாட்டர், இது கரெக்டு. ஆப்ஷன் சி ஆடிங் M1O2 கிடையாது, இதில் வந்து பேரியம் வரணும், பேரியம் பெராக்சைடு, இதுவும் தப்பு. டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சோடியம் பெராக்சைடு டு கோல்டு வாட்டர். 7th கொஸ்டின் பாருங்கள். பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் டியூ டு. ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெம்பரரி, இன்னொன்று பெர்மனன்ட். ஒன்று டெம்பரரி, இன்னொன்று பெர்மனன்ட். இந்த டெம்பரரி எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, பைகார்பனேட்ஸ், கால்சியம், பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ். பெர்மனன்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, chloride and sulfates of calcium and magnesium. ஸோ இவங்க கேட்டிருக்கிறது பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் டியூ டு. பெர்மனன்ட் வந்து chloride and sulfates of calcium and magnesium ions. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ பைகார்பனேட்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் தப்பு. கால்சியம் மெக்னீஷியம் தான் வரணும். அது அப்படியே இருந்தாலும் இது டெம்பரரி ஹார்ட்னஸ் தான். பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் டெம்பரரி ஹார்ட்னஸ், இதுவும் தப்பு. சோடியம் அண்ட் பொட்டாசியம் வரக்கூடாது. குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், ஆப்ஷன் சி கரெக்டு. ஆப்ஷன் டி பைகார்பனேட்ஸ் வந்து டெம்பரரி. ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு, பாஸ்பேட்ஸும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 8th கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஹைட்ரஜன் இஸ் இன்கரெக்ட்? ஹைட்ரஜன் ஹேஸ் 3 ஐசோடோப்ஸ், கரெக்டு. ட்ரீட்டியம் இஸ் மோஸ்ட் காமன், தப்பு. ட்ரீட்டியம் இஸ் மோஸ்ட் காமன் வந்து தப்பு. ட்ரீட்டியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டு. இது வந்து எமிட் பீட்டா ரேஸ். புரோட்டியம் தான் மோஸ்ட் காமன். ஹைட்ரஜன் நெவர் ஆக்ட்ஸ் அஸ் கேட்டையான். ஹைட்ரஜன் நெவர் ஆக்ட்ஸ் அஸ் கேட்டையான். இந்த H+ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அயான். அவங்க கேட்டிருக்கிறது ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் நெவர் ஆக்ட்ஸ் அஸ் கேட்டையான், இது வந்து கரெக்டான ஆப்ஷன். ஹைட்ரோனியம் அயான் H3O+ எக்ஸிட்ஸ் ஃப்ரீலி இன் சொல்யூஷன், இதுவும் கரெக்டு. H2 டஸ் நாட் ஆக்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், இது தப்பு. H2 ஆக்ட்ஸ் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். அல்கீன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் டி. நீட் 2016 கேட்டிருக்காங்க. வாட்டர் சாஃப்ட்னிங் பை கிளார்க்ஸ் ப்ராசஸ் யூசஸ். இந்த கிளார்க்ஸ் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, டு சாஃப்ட் டெம்பரரி ஹாட்னஸ் ஆஃப் வாட்டர். To soft or remove. Clark's process used to soft or remove temporary hardness of water. இதில் என்ன போடுவாங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் பைகார்பனேட் தப்பு, சோடியம் பைகார்பனேட் தப்பு. ஆப்ஷன் டி கால்சியம் ஹைட்ராக்சைடு கரெக்ட். கால்சியம் பைகார்பனேட் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O2 இஸ். H2O2 ஸ்ட்ரக்சர் முதல்ல பார்த்துக்கலாம்.
இதுதான் H2O2 ஸ்ட்ரக்சர். இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். மெஜாரிட்டி கொஸ்டினில் இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்பாங்க. ஓப்பன் புக் லைக் ஸ்ட்ரக்சர், புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் புக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன், இது வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. ஸோ அதனால் இது லீனியர் கிடையாது. இது வந்து நான் லீனியர் ஓப்பன் புக் லைக் ஸ்ட்ரக்சர். நான் பிளேனர்னா எல்லா ஆட்டமும் ஒரே பிளேனில் இல்லை. ஸோ இது கரெக்டு. பிளேனர் தப்பு, 3 டைமென்ஷனலும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி நான் பிளேனர் தான் கரெக்டான ஆன்சர். நான் லீனியர் ஓப்பன் புக் லைக் ஸ்ட்ரக்சர், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 11th question பாருங்க. The reaction H2S plus hydrogen peroxide gives 2 molecules of water plus sulfur. Shows oxidizing nature of hydrogen peroxide, reducing action of hydrogen peroxide, alkaline nature of hydrogen peroxide, acidic nature of hydrogen peroxide. ஸோ இதில் பாருங்க, -2 +2 -2, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல இது -2, இதுவும் +2. ஸோ இந்த சல்ஃபரோட பாருங்க, இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். ஸோ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்துருக்கு. H2S பாருங்க, சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2, H2 வந்து +2. ஆனால் இந்த சல்ஃபர் இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஸோ -2லேருந்து 0 போயிருக்கிறது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஆக்சிடேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அங்கே ஆக்சிடேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல H2O2 வந்து ஆக்ட்ஸ் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ரெடியூசிங் கிடையாது, அல்கலைன் கிடையாது, அசிடிக் கிடையாது. 12th H2O2 changes dichromate to chromium pentoxide which has 2 peroxo bonds, oxidation state of Cr in CrO5. Chromium pentoxide. இந்த குரோமியம் பென்டாக்சைடோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இந்த குரோமியம் பென்டாக்சைடோட ஸ்ட்ரக்சர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர். இந்த ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் வந்து பெராக்சோ ஆக்சிஜன். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. ஸோ இது -1 -1 -1 -1, இதுக்கு வந்து -2. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இது இப்போ +6. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது -2ன்னு போட்டுட்டு -10 இதுக்கு வந்து +10ன்னு போடுவோம். இது தப்பு. ஸோ ஆப்ஷன் டி கிடையாது. ஆப்ஷன் பி +6 தான் கரெக்ட் ஆன்சர். இது பார்த்துக்கோங்க, இது வந்து பெராக்சோ, இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர். குரோமியம் பென்டாக்சைடோட ஸ்ட்ரக்சர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர்.